வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு வாழைப்பழத்தை பற்றி பார்க்கலாம். வாழைப்பழம் சாப்பிட்றதால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவான வாழைப்பழம் சாப்பிட்றதால நமக்கு சோவை அதாவது உடம்புல வெளுப்பு வர அளவு வர சோவை பிணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அனிமியா இது குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பித்தத்தால் ஏற்படுற நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி மயக்கம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பழம் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் உடனே இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தொடர்ந்து குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சாலே எல்லா வாழைப்பழமும் அவங்க எது வேணால் எடுத்துக்கலாம். முக்கியமாக ஒரு எண் வகை வாழைப்பழத்தை பற்றி சித்தர்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னா செவ்வாழை, வெள்வாழை, ரஸ்தாளி, மொந்தன், அடுக்கு வாழை, மழை வாழை, பச்சை வாழை, கருவாழை. முதல்ல சொன்ன செவ்வாழை, வெள்வாழை, ரஸ்தாளி, மொந்தன் இது எல்லாருமே நோயாளிகள் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நோயாளிகள் கூட சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு செரிமான சக்தி கம்மியாக இருக்கும், வயிறு புண்ணாக இருக்கும், அவங்களுக்கு வேற எந்த சாப்பாடும் ஒத்துக்காதவங்க கூட இந்த 4 வகை வாழைப்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் பெரியவங்களும் எல்லா வாழைப்பழமும் சாப்பிட்லாம். முக்கியமாக ஒவ்வொரு வாழைப்பழத்தோட குணங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பேயன் வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரெஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல உள்ள உட்சூடு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடலில் சூடு அதிகமாகி தலைக்கு அந்த சூடு ஏறும் போது மட்டுமே மூளைக்கு போகிற நரம்புகளும் ரத்த ஓட்டமும் அதிகமானாலும் சரி குறைச்சலாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் போகணும் அப்படின்னா இந்த பேயன் வாழைப்பழம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அடுத்தது மொந்த வாழைப்பழமும் உடல் வலியை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி மாந்தம் அப்படிங்கிற அக்னி மாந்தம்னாலே வயிறு வலிக்கிறது, அடுத்தது சரியாம தன்மை இருக்கிறது, இது ரெண்டுமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம கற்பூரவள்ளி தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா கற்பூரவள்ளி சளி பிடிக்காது. ஒரு சிலருக்கு வாழைப்பழம் ஒத்துக்காது. குழந்தைகள்லேருந்து கற்பூரவள்ளி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கற்பூரவள்ளி சளியும் பிடிக்காது. அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான நல்ல அவ்வளோ சத்துக்களும் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். முதல்ல வாழைப்பழத்தை அப்படியே தோல் உரிச்சிட்டு அப்படியே கொடுக்காம, ஏன்னா தொண்டை முழுங்கும் போது அதுங்களுக்கு தெரியாது எவ்வளோ சாப்பிடணும்னு, கையில் எடுத்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தடவணும். 8 மாதத்துலேருந்து நம்ம நல்லா வாழைப்பழம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எல்லா பழங்களோட முதல்ல வாழைப்பழத்தை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அது உங்களுக்கு செரிமானம் ஆகும். அதிகமான சத்து உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல உடல் எடை போடும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஹைப்ரிட் வாழைப்பழங்கள் இல்லாமல் நம்ம அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற பழைய காலத்து நாட்டு வாழைப்பழங்களாக பார்த்து நம்ம தேடி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் அதை தீர்வு காட்டுறதுக்கு சித்தா கேரை அணுகுங்க.